ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரை கிலோ இறால் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இறால் கிரேவி தான் செய்ய போகிறோம். நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தில் ஒரு 20 வெங்காயம் அது சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய். இப்போ இது நல்லா பிரட்டி விட்டுறலாம் வதங்குற அளவுக்கு. வதங்கவும் கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழமான தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன், நார்மல் சைஸு. வெங்காய தக்காளி லைட்டாக வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனு. இப்போ நம்ம இதை பிரட்டி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 2 உரப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரை சேர்க்கலாம். வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால நான் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம பிரட்டி விட்டுறலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலை சேர்த்துடலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி கிரேவி பண்ணால் நல்லாயிருக்கும். என் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். இந்த மாதிரி கிரேவி தான் பிடிக்கும். வேறு மாதிரி எதுவும் கிரேவி தேவைப்படுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் செஞ்சு போடுறேன். இப்போ இறாலை பிரட்டி விட்டுட்டு 1 டம்ளர் கணக்காக தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா இறால்லே கொஞ்சம் தண்ணி வேற விடும். இப்போ இந்த தண்ணி சேர்ந்து வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது வேகட்டும். நான் மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கனால கலர் பொடி சேர்க்குறேன். நீங்கள் உரப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்க்குற மாதிரி இருந்தால் கலர் பொடி சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துடலாம். சேர்த்தது நல்லா கொதி நல்லா வேகட்டும். வேக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தண்ணியெலாம் வற்றி கொஞ்சம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். சூப்பராக எல்லா தண்ணியும் வற்றி நல்லா சூப்பராக வந்துடும். பாருங்கள், அப்படியே கிரேவி மாதிரி வந்துருச்சா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க.